வணக்கம் அன்புறவுகளே, நான் உங்கள் மண்ணை கலையருவி. நான் ரொம்ப லேட்டாக தாங்க இந்த நியூஸ் பார்த்தேன். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ரொம்ப அழகா, நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம். ஆப்கானிஸ்தான் அந்த மக்கள் இவ்வளோ அழகு, இவ்வளோ ஸ்வீட்டு, இவ்வளோ கைண்ட் அப்படின்னு நான் இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. ஒரு இந்திய சுற்றுலா பயணி வந்துட்டு ஆப்கானில் போயிட்டு ஒரு ஜூஸ் கடையில் ஜூஸ் குடிக்கிறாரு. இது நான் ஒரு சேனலில் பார்த்த ஒரு வீடியோ தான். அப்படி குடிக்கும்போது அவர் கைலாஷ் அந்த பயணி, அந்த சுற்றுலா பயணியோட பேர் கைலாஷ். அவர் அங்கே குடிச்சிட்டு திரும்ப அதுக்கு எவ்வளோ காசு அப்படின்னு பே பண்ணுறதுக்காக கேட்கும்போது அந்த ஆப்கானியர் வந்து வாங்கலை. ஏன் அப்படின்னு பார்த்தா, இல்லை நீங்கள் இந்தியர் தானே, நீங்கள் எங்களோட விருந்தாளி, நாங்கள் இது உங்களுக்கு செய்கிற மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு இவர் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவர் வாங்க மறுத்துட்டாரு. இந்த உரையாடல்லையே 3வது ஒரு நபரும் கலந்துக்கிறாரு. அவரும் வந்து சொல்கிறாரு, இவங்க மட்டும் இல்லைங்க, நீங்கள்லாம் அந்த தேசம் வந்து ஒரு புண்ணிய தேசம், ஒரு நேசம் நிறைந்த நடுநிலையான தேசம். அங்கேருந்து வர்ற யாராக இருந்தாலும் நீங்கள் இந்தியர்னு தெரிஞ்சால் ஆப்கானில் எந்த இடத்துலையும் உங்ககிட்ட காசு வாங்க மாட்டாங்க. நாங்கள் இது உங்களுக்கு செலுத்துகிற மரியாதை, நீங்கள் இதை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி அவ்வளோ அன்போடையும் பெருந்தன்மையோடையும் சொன்னதை பார்க்கும்போது உண்மையிலுமே நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. நம்ம தேசத்தை வெளியில் எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க அப்படின்னு நான் பார்த்து ரொம்ப லேட்டாக இது என் கண்ணில் பட்டுச்சு. வியந்து போன ஒரு சம்பவமாக இதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். நான் உங்கள் மண்ணை கலையருவி.